नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में 57वां राष्ट्रीय पुस्तकालय सप्ताह समारोह दिनांक 4 जनवरी 2025 को तिरुचिरापल्ली जिला केंद्रीय पुस्तकालय में आयोजित 57वें राष्ट्रीय पुस्तकालय सप्ताह समारोह में माननीय विद्यालय शिक्षा मंत्री अनबिल महेश पोयमोजी ने 57वें राष्ट्रीय पुस्तकालय सप्ताह, युवा साहित्य महोत्सव और अयान थिरुवल्लुवर की मूर्ति के चांदी समारोह में विभिन्न प्रतियोगिताओं में विजेताओं को पुरस्कार और प्रशस्ति पत्र प्रदान करते हुए दानदाताओं की सराहना की और समारोह पर विचार व्यक्त किए। कन्याकुमारी में मुक्कडल संगम पर मुथुमिजन कलाइनायर ने 2000 में 133 फीट ऊंचे अयान थिरुवल्लुवर की थिरुवुरुवु मूर्ति की स्थापना की थी। इस चांदी समारोह के उपलक्ष्य में थिरुक्कुरल को फैलाने के उद्देश्य से 23 दिसंबर से 31 दिसंबर तक तमिलनाडु के सभी जिलों में एक फोटो प्रदर्शनी, संगोष्ठी, भाषण प्रतियोगिता, थिरुक्कुरल का मूल्यांकन और प्रश्नोत्तर आयोजित किया गया। इसके अनुसार तिरुचिरापल्ली जिला केंद्रीय पुस्तकालय में पाठक समूह के सहयोग से 23 दिसंबर से 31 दिसंबर तक कार्यक्रम आयोजित किए गए। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। நிகழ்ச்சியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தெரிவிக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 57வது தேசிய மண்டல தலைவர் மு. மணிவண்ணன் அதில் ஒரு முக்கியமான பெயர் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மிக நெருக்கமான பெயர். வள்ளுவரை பொய்யாமொழி புலவர் என்று சொல்வது நம் வழக்கம். நான் தூங்குகிற இடம் இருந்ததை மாற்றி நூலகம் என்றால் இளைஞர்கள் தேனீக்களை போல உயிரின இடம் என்று மாற்றியது அமைச்சர்கள் தலைமையில். எனவே தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். மிக சுருக்கமாக ஒன்று சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். திருவள்ளுவருடைய திருக்குறளில் 2 பூக்களை தான் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று அனிச்ச மலர், மற்றொன்று குவளை மலர். தாமரை இல்லை. பூக்களை தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் யோசிப்பது ஏன் கோடை மலரை வள்ளுவர் குரலில் சொன்னார் என்று யோசித்த பிறகுதான் இன்னும் புரிகிறது. தான் எழுதிய உலகிலே வியக்கிற ஒரு பண்புரை, உயர்ந்த அறவுரை, வாழ்வியல் உரை தமிழகம் கண்ணுக்கு தெரியாமல் வைத்திருந்த காலங்களை மாற்றி மக்களின் கையில் கொண்டு போய் சேர்த்தது யார் என்று வள்ளுவர் யோசித்திருக்கிறார். திருக்குறள் உரை எழுதி, பொருளோவியம் எழுதி, வள்ளுவர் புலகம் வைத்து, பிறப்பிலெல்லாம் திருக்குறள் எழுத வைத்து, இன்று கன்னியாகுமரியில் வடக்கு நோக்கி பார்க்க வள்ளுவர் சிலையை அமைக்க போகிற போது அவன்தான் நம்மை தோளில் சுமந்து தமிழக மக்களிடம் உலகத்திற்கு கொண்டு சேர்ப்பான் என்று புரிந்து அவன் பிறக்க போகிற திருக்குறளை என்கிற அந்த பூவை வள்ளுவர் சிலை நடுவே இந்த பக்கம் கலைஞரை ஒளியாய் என்று போட்டு கணவர் செவனியை ஒளியாய் என்று போட்டது. ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும். முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது என்கின்ற இந்த விளக்க உரையோடு இந்த 57வது தேசிய நூலக வார விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. ஐயன் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலை வெள்ளி விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்குகின்ற இந்த விழாவினை
வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட அனைவருக்கும் இதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது என்கின்ற இந்த விளக்க உரையோடு இந்த 57வது தேசிய நூலக வார விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. ஐயன் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலை வெள்ளி விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்குகின்ற இந்த விழாவினை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் உயர் திரு சிவகுமார் சார் அவர்களே, கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிஞர் அண்ணன் நந்தலால் அவர்களே, வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் கவிஞர் அண்ணன் கோவிந்தசுவாமி அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற திருமதி தனலட்சுமி அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மண்டல குழுவுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற துணைத் தலைவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுது. இந்த வெள்ளி விழா ஆண்டு என்று நாம் சொல்லும் பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை எழுப்பி 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இந்த ஆண்டு மட்டும் இந்த ஓராண்டு முழுவதும் நான் கலந்து கொள்கின்ற அது தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும், அல்லது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு திருக்குறளை படித்து அதற்கு முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தொடங்கிய இந்த முயற்சி 10 திருக்குறள் முடிச்சு 11வது திருக்குறளாக இன்றைக்கு நூலக வார விழாவில் இன்றைக்கு இதை நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நந்தலால் அண்ணன் கூட கேட்டார், காலம்புரை நகரத்தார் நிகழ்ச்சிக்கு போனீங்களான்னு கேட்டால், நகரத்தார் நிகழ்ச்சியிலேயே இதை நான் படிச்சிருக்கிறேன். காலம்புரை நான் படித்த பிஷப் கல்லூரியில் கிராஜுவேஷன் டேக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். அங்கேயும் 2 குறள்களை படிச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இது என்னுடைய குடும்ப விழா. இந்த விழாவிலும் இதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற வண்ணத்தில் தான், அதுவும் குறிப்பாக இந்த புத்தக